டியர் வியூவர்ஸ், இந்த செக்ஷனில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு, அது போர்டில் எழுதியிருக்கிறேன். சபார்டினேட் கிளாஸ். ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துருக்குறோம், அது மெயின் கிளாஸ். இன்னும் ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம், அது சபார்டினேட் கிளாஸ். ஏற்கனவே எடுத்த கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஐ வில் டீச் யூ சபார்டினேட் சொல்லி கொடுத்து சொன்னேன், அதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. சபார்டினேட் கிளாஸு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், தெரியும் உங்களுக்கு. அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் இந்த சபார்டினேட் கிளாஸ் தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. இப்போ இந்த சபார்டினேட் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிலன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை உங்களுக்கு கற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த சபார்டினேட் கிளாஸை நீங்கள் கவனமாக கவனித்து அது உங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்கள் போய் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சபார்டினேட் கிளாஸை கவனமாக கவனிங்க. அழகாக பொறுமையாக நிதானமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸியாக புரியும். 1/2 hour தான் கிளாஸு. இந்த 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1/2 hour லைஃப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்ப்போம். இந்த சபார்டினேட் கிளாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அது வந்து மெயின் கிளாஸ். அது அப்போ மெயின் கிளாஸு எப்படி சபார்டினேட் கிளாஸை மாறுது அதை பார்க்க போகிறது தான் இன்றைக்கி கிளாஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இது. நவ் லெட் மீ ரைட் ஒன் மெயின் கிளாஸ். Covalan walked on the bridge. இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஏன் மெயின் கிளாஸ்? கோவலன்றது சப்ஜெக்டு, வாக்டுன்றது ஃபைனட் வெர்பு. நான் ஃபைனட் வெர்பு என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு ட்ரிப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லெட் மீ கோ டு சபார்டினேட் கிளாஸு. கவனிங்க, நத்திருப்பேன். ஜம்ப்பு, ஜம்ப், பாருங்க, ஜம்ப் எழுதியிருக்கிறேன். ஜம்ப்னா குதி. ஜம்ப்ஸு, ஜம்ப்டு, வில் ஜம்ப், ஜம்பிங், டு ஜம்ப். இந்த வெர்பில் எஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸு. ஈடி இருக்குது, பாஸ்ட் டென்ஸு. வில் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸு. இந்த 3 வெர்பிலையுமே டென்ஸ் இருக்கிறதால தே ஆர் ஃபைனட் வெர்பு. ஐஎன்ஜி வெர்பிலையும் 2 வெர்பிலையும் டென்ஸ் இல்லை. அதனால் தே ஆர் கால்டு நான் ஃபைனட் வெர்பு. நான்னாலே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் வயலன்ஸ். வயலன்ஸ்னால் இம்சை. நான் இம்சை இல்லை, அஹிம்சை. சைவம், நான் வெஜிடேரியனாக்க அசைவம். சைவம் கிடையாது நடத்தும். இப்போ நான்னா இல்லை, நான் ஸ்டாப், நிறுத்தாமல் போகிறது. அப்போ நான் ஃபினிட் அப்படின்னு டென்ஸ் இல்லாத வெர்பு. அப்போ பார்க்குறோம். கோவலன் வாக்ட் ஆன் த பிரிட்ஜு. கோவலன் சப்ஜெக்டு, வாக்ட் இந்த ஃபைனட் வெர்பு, டென்ஸ் இருக்கிற ஃபைனட் வெர்பு. பாருங்கள், இந்த மெயின் கிளாஸ் எப்படி சபார்டினேட் கிளாஸை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லெட் மீ ரைட் ஒன் சம் வேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸ் கவனமாக கவனிங்க. இதுதான் முக்கியமாக இன்னைக்கு நடத்த போகிற டாப்பிக்கில் இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். பாருங்க, தட், though, as, when, before. இந்த வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட், though, as, when, before. What are they? How these words are called? இந்த வார்த்தைக்கு என்ன பேர்? These are the words that are called. இந்த வார்த்தை என்ன பேர் கேட்டிங்கன்னா சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன். இங்கிலீஷில் வந்து 2 கன்ஜங்ஷன் இருக்குது. ஒன்று கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், இன்னொன்று சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இந்த சப்பார்டினேட் கன்ஜங்ஷனோட வேறு என்ன கேட்டேன் இங்கிலீஷில், ஒரு மெயின் கிளாஸுக்கு முன்னாடி வரக்குள்ள அந்த மெயின் கிளாஸை இது சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றும். தட் இஸ் த டியூட்டி ஆஃப் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இப்போ தமிழ் எழுதி போடுறேன். தட்டு அப்படின்னாக்க என்று, தோ அப்படின்னா இருந்தும்,
ஆஸ் அப்படின்னா ஆதலால். வென் அப்படின்னா பொழுது. எப்பொழுதுன்றது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் இல்லை, கன்ஜங்ஷனில் அப்பொழுது. பிஃபோர்னாக்க முன்பு. ஓகேவா? இப்போ இந்த வார்த்தையில் என்ன தெரியுதா உங்களுக்கு? தட்டு, தோ, ஆஸ், வென், பிஃபோர் இதெல்லாம் வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். இந்த சப்பார்டினேஷனோட வேலை என்ன? ஒரு மெயின் கிளாஸை இந்த சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றும். ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். இது ஹவு டு ஃப்ரேம் சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் எப்படி உருவாக்குறது? ஒன்றுமே கிடையாது. மெயின் கிளாஸுக்கு முன்னாடி இந்த சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் வருகின்ற பொழுது அது சப்பார்டினேட் கிளாஸாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கோவலன் வாக்டு ஆன் த பிரிட்ஜுன்றது மெயின் கிளாஸ். ஏன்னா சப்ஜெக்ட் இருக்குது, ஃபைண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ போட போகிறேன். தட்டை தூக்கி இங்கே போடுறேன். போட்டதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மெயின் கிளாஸ் பிகம்ஸு தட்டு போகிறது கால்டு சப்பார்டினேட் கிளாஸ். இது வரைக்கும் மெயின் கிளாஸ். திஸ் மெயின் கிளாஸ் இஸ் preceded by subordinate conjunction, so it is called a subordinate class. அப்போ மெயின் கிளாஸ் expresses complete sense. கோவலன் பாலத்தின் மீது நடந்தான். The sentence is finished. It expresses complete sense. When the main class is preceded by subordinate conjunction, it expresses incomplete sense. தட்னா என்று. எஸ்சி கோவலன் பாலத்தின் மீது நடந்தான் என்று. சென்டென்ஸ் becomes incomplete. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் வரும். பாபு செட்டு, பாபு சொன்னான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரும். இப்போ தட்டை எடுத்துடுறேன், தோ போடுறேன். தோனா இருந்தும். எப்படி இருந்தும்? தோக்கு வலது பக்கம் என்ன வாக்கியம் வருகிறதோ அப்படி இருந்தும். இப்போ கோவலன் வாக்குடு பிரிட்ஜ்ன்றது மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் முன்னாடி எது வருது? சப்பார்டினேட் கண்டிஷன் வர்றதால இது அப்படி. இப்போ இது வந்து சப்பார்டினேட் கிளாஸ். அப்போ தோனா இருந்தும். எப்படி இருந்தும்? கோவலன் பாலத்தின் மீது நடந்திருந்தும். கோவலன் கேம் லேட்டு. கோவலன் தாமதமாக வந்தான், அது மெயின் கிளாஸ். தோ கோவலன் கேம் லேட், கோவலன் தாமதமாக வந்திருந்தும். ஐ சஃபர்டு ஃப்ரம் ஃபீவர், மெயின் கிளாஸ். தோ ஐ சஃபர்டு ஃப்ரம் ஃபீவர், நான் ஜுரத்தால் கஷ்டப்பட்டிருந்தும். பிரின்சிபல் கால்டு மீ. பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 தடவை கூப்பிட்டார். மெயின் கிளாஸ். திஸ் மெயின் கிளாஸ் இஸ் preceded by subordinate conjunction. சப்பார்டினேட் ஃப்ரண்டில் போட்டிங்கன்னா அது சப்பார்டினேட் கிளாஸாக மாறிடும். பாருங்கள், தோ போடுறேன். தோ பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 முறை கூப்பிட்டிருந்தும். தட்டை எடுத்துட்டு தோவை எடுத்துட்டு தட்டை போட்டால் தட் பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 தடவை கூப்பிட்டார் என்று வாட்ச்மேன் சொன்னார். வாட்ச்மேன் செட். அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் வருது பாருங்கள். அடுத்து ஆஸ் போடுறேன். ஆஸ்னா ஆதலால். ஆஸ் பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 தரம் ஆஸ் வராத வரைக்கும் கூப்பிட்டார். பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 தரம் கூப்பிட்டதால். ஆஸ் ஆதலால். பிரின்சிபல் கால்டு மீ 3 times. ஆஸ் பிரின்சிபல் கால்டு மீ 3 times. 3 தரம் கூப்பிட்டதால் ஐ வென்ட் டு ஹிஸ் ரூம், நான் அவருடைய அறைக்கு சென்றேன். அடுத்து பாருங்கள், வென். வென்னா அப்பொழுது. வென் பிரின்சிபல் கால்டு மீ 3 times. வென்னா அப்பொழுது. முதல்வர் என்னை 3 தடவை கூப்பிட்ட பொழுது ஐ வாஸ் இன் த ஸ்டாஃப் ரூம், நான் ஸ்டாஃப் ரூமில் இருந்தேன். அடுத்தது பிஃபோர். பிஃபோர்னா முன்பு. பிஃபோர் பிரின்சிபல் கால்டு மீ 3 times. முதல்வர் என்னை 3 தரம் கூப்பிடுவதற்கு முன்பு ஹீ கால்டு சயின்ஸ் டீச்சர், அவர் அறிவியல் ஆசிரியர் கூப்பிட்டார் சொல்லிட்டு வருது. அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ சபார்டினேட் என்னது? ஒரு மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் சபார்டினேட் கிளாஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அது மெயின் கிளாஸு. அந்த மெயின் கிளாஸுக்கு முன்னாடி இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை போட்டு சபார்டினேட் கிளாஸாக மாற்றலாம். இப்போ நிறைய சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்குது. எல்லா சபார்டினேட் கன்ஜங்ஷனுமே மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாற்றும். அதான் மெயின் டியூட்டியே.
டியூட்டியே கிடையாது அதுங்களுக்கு. அப்போ கன்ஜங்ஷன் எழுதி போடுறேன். 2 kinds ஆஃப் கன்ஜங்ஷன். அது சபார்டினேட் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கும் சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலே போதும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சு போச்சு. அதை பார்ப்போம். My grandpa fell down. It is main class. Why it is main class? My grandpa is a subject. Fell is a finite verb. ஏன் finite verb? fellன்றது past tense. tense இருக்கிறதால அது finite verb. ஒரு finite verb இருக்குது, ஒரு subject இருக்குது. அதனால் இது வந்து main class. இந்த main classக்கு முன்னாடி இதெல்லாம் போட போகிறோம். Because கூட ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் தான் போடுவோம். இந்த மெயின் கிளாஸு இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் சேர சேர சபார்டினேட் கிளாஸாக மாறின்னு இருக்கும். அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போடுறேன். தட் மை கிராண்ட்பா ஃபெல் டவுன். தோ மை கிராண்ட்பா ஃபெல் டவுன். ஆஸ் மை கிராண்ட்பா ஃபெல் டவுன். வென் மை கிராண்ட்பா ஃபெல் டவுன். Before my grandpa fell down. That my grandpa fell down. My grandpa fell down. என் தாத்தா கீழே விழுந்தார். That my grandpa fell down. என்னோட தாத்தா கீழே விழுந்தார் என்று my grandma said. எங்கள் ஆயா சொன்னாங்க. அடுத்தது though my grandpa fell down. எங்கள் தாத்தா கீழே விழுந்தார் ப்ளஸ் இருந்தும் விழுந்திருந்தும். தட்டு பாருங்கள். தட் மை கிராண்ட்பா ஃபெல் டவுன். எங்கள் தாத்தா கீழே விழுந்தார் ப்ளஸ் என்று விழுந்தார் என்று. தோ இருந்தும். எங்கள் தாத்தா கீழே விழுந்தார் ப்ளஸ் இருந்தும் விழுந்திருந்தும். நத்திங் ஹேப்பன் டு ஹிம். அவருக்கு ஒன்றுமே ஆகலை. As my grandpa fell down. என் தாத்தா கீழே விழுந்தார் ப்ளஸ் ஆதலால் விழுந்ததால். He broke his right leg. As my grandpa fell down, subordinate class. He broke his right leg. தன்னுடைய வலது காலை உடைத்து கொண்டார். மெயின் கிளாஸ். அடுத்தது when பொழுது. When my grandpa fell down. என் தாத்தா கீழே விழுந்த பொழுது I lifted him up. நான் அவரை தூக்கினேன். Before my grandpa fell down. என்னோட தாத்தா கீழே விழுவதற்கு முன்பு he was all right. அவர் நல்லா இருந்தார். After பாருங்க. After my grandpa fell down. தாத்தா கீழே விழுந்த பின்பு he was not all right. Something happened to him. அதில் தீஸ் ஆர் தி சபார்டினேட் கன்ஜங்ஷன். இந்த கிளாஸுக்கு முடிவில் உங்களுக்கு நிறைய சபார்டினேட் கன்ஜங்ஷன் எழுதி போட்டுருவேன். அந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி சேர்த்து படிச்சிங்கனாக்கா அது சபார்டினேட் கிளாஸ். அதோட ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு, இந்த சபார்டினேட் கிளாஸை தனியாக படிக்கக்கூடாது. இந்த வகுப்பினுடைய முக்கிய பகுதியே இதுதான். இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸை தனியாக படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் தனியாக படிச்சிங்கன்னா அர்த்தம் வராது. அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ரமணி வாஸ் ஹாப்பி as he got first prize. நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக எழுதி போகிறேன், நல்லா கவனிங்க. ரமணி இஸ் happy as he won the prize. நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லிட்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு, எதுக்கு ஆன்சர் செய்தி போட்டிருக்கிறேன்.
இதில் இருக்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷன் கண்டுபிடிங்க. தட், தோ, ஆஸ், வென், பிஃபோர், பிகாஸ். ஆஸ் என்றது சபார்டினேட் கன்ஜங்ஷன். இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் என்ன பண்ணுது? ஒரு மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றுது. முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? அது வலது பக்கம் வர சென்டென்ஸோடு சேர்த்து தான் படிக்கணும். பாருங்க. ஆஸ்னா ஆதலால். யாதலால்? ஹீ won the prize. அவன் பரிசை வென்றான். ஆஸ் தனியாக படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ரமணி இஸ் ஹாப்பி ஆஸ் ஹீ won the prize படிக்க முடியாது. அப்போ இந்த ஆஸ்ன்றது பக்கத்து சென்டென்ஸ் சேர்த்து தான் படிக்கணும். ஆஸ் ஹீ won the prize, அவன் பரிசை வென்றான் ப்ளஸ் ஆதலால், அவன் பரிசை வென்றதால் ரமணி சந்தோஷமாக இருக்கிறான். இதே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மெயின் கிளாஸ் தான் உங்களுக்கு. மெயின் கிளாஸ் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், ஃபைண்ட் வெர்ப் இருக்கணும். ஃபைண்ட் வெர்ப் இருக்குதா? இருக்குது. ஃபைண்ட் வெர்ப்னா என்ன? டென்ஸ் இருக்கணும். டென்ஸ் இருக்குதா? இருக்குது. ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸு வாஸ். அப்போ இது வெர்பு டென்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஃபைனட் வெர்பு. ரமணின்றது சப்ஜெக்டு. இப்போ ரமணி இஸ் ஹாப்பின்றது மெயின் கிளாஸ். ஆஸ் ஹீ ரோட் ஹீ won the prizeன்றது மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் முன்னாடி சபார்டினேட் கன்ஜங்ஷன் வர்றதால இது அப்படியே சபார்டினேட் கிளாஸ். அப்போ ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு? ஒன்றுமே இல்லை. ஒரு மெயின் கிளாஸ் கூட ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? கலவை வாக்கியம் அல்லது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னென்ன இருக்கணும்? ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும். சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன? மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் சபார்டினேட் கிளாஸ். லெட் மீ ரைட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் மோர் இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கூட கவனிங்க. there are two கன்ஜங்ஷன்ஸு. இந்த கன்ஜங்ஷன்ஸுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷில் வந்து 50% கிணறு தாண்டுது தான் அர்த்தம். தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் divided into two category, main category. Coordinate conjunctions, subordinate conjunctions. இந்த நிறைய கோஆர்டினேஷன் இருக்குது. அது முக்கியமானது ஸ்போக்கன் இங்கிலீஷில், ரிட்டன் இங்கிலீஷில் புக்கில் முக்கியமான கோஆர்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 4 தான். அண்ட், பட், ஆர், ஸோ. தீஸ் ஆர் தி மெயின் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா தட்டு, தோ, ஆஸ், பிஃபோர், வென், இதெல்லாம் வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன். இப்போ இந்த கோஆர்டினேஷன் டியூட்டின்னா, சபார்டினேட் டியூட்டின்னா அது தெரிஞ்சாலே இங்கிலீஷில் 50% முடிஞ்சு போச்சு. இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் என்ன பண்ணுறது? ஒரு மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றுது. இந்த கோஆர்டினேஷன் என்ன பண்ணுது? 2 மெயின் கிளாஸை இணைக்குது. இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இதை விளக்குவதற்காக ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன், அழகாக புரியும். ராதா suffered from fever, so she went to hospital. இந்த சோன்றது என்னது? கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அதாவது பாருங்க, அப்போ ஸோ கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் எப்படி படிக்கணும்? தனியாக படிக்கணும். சபார்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கக்கூடாது. அது பக்கத்தில் ஒரு சென்டென்ஸோடு சேர்த்து தான் படிக்கணும். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இதில் வந்து ஸோ வந்துருக்குது. ஸோன்றது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அப்போ இந்த ஸோவை எப்படி படிக்கணும்? தனியாக படிக்கணும். அப்போ இங்கிலீஷில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸுக்கு பேசிக்காக இந்த 2 தான்.
கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுது? சபார்டினேட் கன்ஜங்ஷன் என்ன அது என்ன பண்ணுது? அது தெரிஞ்சாலே போதும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோ ஈஸி. இப்போ இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கும் சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல், அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை வந்து இன்றைக்கி எவ்வளோ ஸ்கூலில் வந்து சொல்லித்தர மாட்டுறாங்க. எல்லா கிராமரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வரக்குள்ளே ஸ்கிப் ஆகுறாங்க, அல்லது மொட்டையாக இதை சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்படி இல்லை, இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா 60% ஆஃப் த சென்டென்சஸ் ஆர் ஃபார்ம்டு பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். இது வந்து 3 அழைக்கப்படுகிறது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு. தீஸ் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸு 4: ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இம்பரேட்டிவ். இதனால வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு. இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு இதை வந்து பிள்ளைங்களும் வந்து கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆசிரியர் பெருமக்களும் இதை சொல்லிக் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. தேவையே இல்லை இது. இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தெரியணுன்னாக்கா இந்த 2 கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் தெரிஞ்சுன்னா போதும். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் அது டியூட்டின்னா அது என்ன பண்ணுது, சபார்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணுது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஹோல் எக்ஸசைஸ் இஸ் கெட்டிங் ஓவர். அதை சொல்லி பார்த்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை எப்படி படிக்கணும்? தனியாக படிக்கணும். இன்னொன்று, இது டியூட்டி. அடுத்தது, சபார்டினேட் கன்ஜங்ஷன் எப்படி படிக்கணும்? பக்கத்தில் ஒரு சென்டென்ஸோடு சேர்த்து படிக்கணும். அதை டியூட்டி என்ன பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிக்கோங்க. திரும்ப கொஞ்சம் சொல்கிறேன். உங்கள் மனசில் நல்லா ஸ்ட்ராங் பெரியான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோ முக்கியம். கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கணும். இதை டியூட்டி 2 மெயின் கிளாஸை இணைக்கும். சபார்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கக்கூடாது. இது டியூட்டி இணைக்காது. ஒரு மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றும். இதுக்கு இணைக்கிற வேலை, இதுக்கு மாற்றுற வேலை. இது இணைக்காது, இது மாற்றாது. இதுதான் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுடைய மைய கருத்து. இந்த மெயின் கான்செப்ட். இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட், இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் we should learn simple compound complex or we should teach simple compound complex. If you try to follow any other ways கேட்டினாக்க the result will be collapsed. அதனால் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 3 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். அது எதை பேஸ் பண்ணி அமையுது? 2 கன்ஜங்ஷன் பேஸ் பண்ணி தான் அமையுது. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்னா என்ன, அது என்ன பண்ணுது, சபார்டினேட் கன்ஜங்ஷன்னா என்னன்னா அது என்ன பண்ண தெரியாததால தான் கஷ்டப்படுறாங்க. இந்த கிளாஸை ஒருத்தவங்க கவனிச்சாங்கனாக்க கஷ்டப்பட்ட அவசியமே இல்லை. திரும்ப சொல்லிட்டு முடிச்சாரு பாருங்க. இந்த எழுதிக்கிறேன் பாருங்கள், சோன்னு எழுதியிருக்கிறேன். இந்த சோன்றது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். எப்படி படிக்கணும்? தனியாக படிக்கணும். பாருங்க, ராதா சஃபர்ட் ஃப்ரம் ஃபீவர். ராதா ஜுரத்தால் கஷ்டப்பட்டால். ஆகவே தனியாக சொல்கிறேன். இதை போல் பக்கத்தில் சேர்த்து சொல்ல நான் தனியாக. ஆகவே ஷி வென்ட் டு ஹாஸ்பிட்டல். அவள் மருத்துவமனைக்கு போனாள். இப்போ இந்த ஆகவேன்றது இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த கன்ஜங்ஷனை வந்து இதில் யூஸ் படுத்த போகிறேன். தனியாக படிக்க முடியாது. எப்படி படிக்க முடியும்? சேர்த்தான் படிக்கணும். அதை திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஆஸ் ராதா அதே சென்ஸ் திரும்ப எழுதுகிறேன். suffered from fever, she went to hospital. இங்கே ஒரு ஷோ வருது, கன்ஜங்ஷன் கோஆர்டினேட் தனியாக படிச்சிருக்கிறேன். இங்கே ஒரு கன்ஜங்ஷன் வருது, இதுவும் கன்ஜங்ஷன் தான். இதை படிக்கிற போல தனியாக படிக்க முடியாது. ஆகவேன்னு படிக்கிறேன். இது ஆசுனாக்க ஆதலால் எழுதி போட்டிருக்கிறேன். ஆதலால் ராதா ஜோதா கஷ்டப்பட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சபார்டினேட் கன்ஜங்ஷன் பக்கத்து சென்டென்ஸோடு சேர்த்து படிக்கணும். அப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷனை சேர்த்து படிக்கணும், கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை தனியாக படிக்கணும். இப்படி படித்தாலே சென்டென்ஸோட அர்த்தம் பாதி அர்த்தம் புரிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு வாக்கியத்தினுடைய இங்கிலீஷ் ஆங்கில வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரியணுன்னாக்க படிக்கிறதுல இருக்குது 20%. அப்படி போய் பிரித்து படித்தா அர்த்தம் புரிஞ்சிடும். பாருங்கள், ராதா சஃபர்ட் ஃப்ரம் ஃபீவர். ஸோ ஆகவே
அவள் மருத்துவமனைக்கு போனாள். இங்கே பாருங்கள், இது ஆஸ்னா ஆதலால். ஆதலால் ராதா சஃபர்ட் ஃப்ரம் ஃபீவர் கிடையாது. தமிழ் அப்படி இல்லை. ராதா ஜுரத்தால் கஷ்டப்பட்டதால். அதோட முக்கியமான பாயிண்ட்டு, இந்த தட்டு, தோ, ஆஸ், பிஃபோர், வென் இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது பக்கத்தில் என்ன வாக்கியம் வருகிறதோ அந்த வாக்கியத்தில் இருக்கிற வெர்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வெர்பு கூட போய் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, துன்பப்பட்டால், ராதா துன்பப்பட்டால், ராதா ஜுரத்தால் துன்பப்பட்டால். ஆஸ் ராதா சஃபர் ஃப்ரம் ஃபீவர், ராதா ஜுரத்தால் துன்பப்பட்டால், ஆதலால் துன்பப்பட்டதால். ஷி வென்ட் டு ஹாஸ்பிட்டல், அவள் மருத்துவமனைக்கு போனாள். இதை சேர்த்து படிக்கிறோம், இதை தனியாக படிக்கிறோம். இதுவும் ஆதலால் தான், இதுவும் ஆதலால் தான். இப்போ சந்தேகம் வந்து இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். ராதா ஜுரத்தால் கஷ்டப்பட்டால், ஆதலால் அவள் மருத்துவமனைக்கு போனாள். ராதா ஜுரத்தால் கஷ்டப்பட்டதால் அவள் மருத்துவமனைக்கு போனாள். இதுவும் ஆதலால், இதுவும் ஆதலால். இதை தனியாக படிக்கிறேன், இதை பக்கத்தில் வர சென்டென்ஸில் வெர்பு கூட சேர்த்து படிக்கிறேன். அப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷனுடைய எப்படி படிக்கணும் கேட்டிங்கனாக்க, அது பக்கத்தில் என்ன சென்டென்ஸ் வருகிறதோ அந்த வெர்போட சேர்த்து படிச்சிங்கனாக்கா அர்த்தம் புரிஞ்சிடும். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள், இன்னும் நல்லா புரியாது. இந்த சென்டென்ஸ் படித்து பாருங்கள், எங்கே கன்ஜெக்ஷன் வருதுன்னு சொல்லுங்கள், அந்த கன்ஜெக்ஷன் என்ன கன்ஜெக்ஷன் சொல்லுங்கள், அது எப்படி படிக்கணும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. குமார் வென்ட் லேட் பட் he attended the function. He attended the interview. குமார் பட்டு வந்துருக்குது, கோவாரியர் கன்ஜங்ஷன் தனியாக படிக்கணும். குமார் வென்ட் லேட், குமார் தாமதமாக சென்றான், ஆனால் அவன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டான். பெரும்பாலும் லேட்டாக போனால் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. பட் குமார் வென்ட் லேட் பட் he attended the interview. பட்டு போட்டிருக்கிறேன், கோஆர்டினேட். குமார் வென்ட் டு லேட்ன்றது ஒரு மெயின் கிளாஸ், he attended the interviewன்றது ஒன் மோர் மெயின் கிளாஸ். These two main classes are connected by coordinate conjunction. This is compound sentence. Compound sentence உடைய the full explanation, the perfect explanation, the exact explanation, the universally recognized explanation for compound sentences இதுதான் ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷனால் இணைக்கப்படுகிறது. அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ், தமிழில் வந்து கூட்டு வாக்கியம். நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு மெயின் கிளாஸ் என்ன. இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, சப்ஜெக்ட்டு ஃபைண்ட் வெர்பு. இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, சப்ஜெக்ட்டு ஃபைண்ட் வெர்பு. சப்ஜெக்ட்டு ஃபைண்ட் வெர்பு இருக்கிறதால இது மெயின் கிளாஸ், சப்ஜெக்ட்டு ஃபைண்ட் வெர்பு தான் இது ஒரு மெயின் கிளாஸ். திஸ் டூ மெயின் கிளாஸஸ் ஆர் joined by coordinate conjunction. So it is compound sentence. இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். இப்போ நம்ம டாபிக் என்ன, நம்ம டாப்பிக்கே வந்து சபார்டினேட் கிளாஸ் தான். இதெல்லாம் வந்து நேற்று பார்த்தது மெயின் கிளாஸ்லாம் ஏற்கனவே பார்த்தது. அப்போ சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன, ஒன்றுமே கிடையாது. சபார்டினேட் கிளாஸ் இஸ் நத்திங் பட்டு மெயின் கிளாஸுக்கு முன்னாடி ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா அது சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அதை பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறேன் பாருங்கள். குமார் வென்ட் லேட் மெயின் கிளாஸ். ஏன் மெயின் கிளாஸ்? சப்ஜெக்ட் ஃபைனைட் வெர்பு. ஏன் ஃபைனைட் வெர்பு? டென்ஸ் இருக்குது. டென்ஸ் இருக்கிறதால ஃபைனைட் வெர்பு, இது சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் ஃபைனைட் வெர்பு இருக்கிறதால திஸ் இஸ் கால்டு மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் எப்படி சபார்டினேட் கிளாஸாக மாறுது? ஒன்றுமே இல்லை. சபார்டினேட் கன்ஜங்ஷனை ஒன்று தூக்கி மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா
அந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். ஒன்றுமே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டேக் ஏ பீக்கர், ஒரு கண்ணாடி குழம்பு எடுத்துக்கோங்க, தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை நிரப்பிட்டு ஒரு சொட்டு சோப்பு ரெட்டு இங்கே போடுங்க, தண்ணி ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும். அதே தண்ணியில் ஒரு சொட்டு இந்த ப்ளூ, டாபின் ப்ளூ, விஜாலா, அது போல் ஒரு ப்ளூ போட்டிங்கனாக்கா அந்த தண்ணி ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடும். அதே போல் மெயின் கிளாஸுக்கு முன்னாடி சபார்டினேட் கண்டிஷன் போட்டிங்கன்னா சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். இப்போ போட போகிறேன். குமார் வெண்ட் லேட், குமார் தாமதமாக போனான். தோ குமார் வெண்ட் லேட், குமார் தாமதமாக போயிருந்தும், தோனா இருந்தும். சபார்டினேட் கன்ஜங்ஷன் தனியாக படிக்கக்கூடாது, பக்கத்து சென்டென்ஸோடு சேர்த்து படிக்கணும். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் தனியாக படிக்கணும், சபார்டினேட் கன்ஜங்ஷனை பக்கத்து சென்டென்ஸ் சேர்த்து படிக்கணும். எப்படி சேர்க்கணும்? அந்த வெர்பலை சேர்க்கணும். குமார் தாமதமாக போனான், போனான் ப்ளஸ் இருந்தும், போயிருந்தும். தோ குமார் வெண்ட் லேட், குமார் தாமதமாக போயிருந்தும். He attended the interview, அவன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது? இந்த எம்சி சபார்டினேட் முன்னே வர்றதால இது எஸ்சியாக மாறுது. அப்போ இது என்னது? ஹீ சப்ஜெக்ட்டு, அட்டெண்டட் ஃபைனைட்டிவ் வெர்பு. அப்போ இது வந்து ஒரு எம்சி. ஒரு எம்சியும் ஒரு எஸ்சி இருந்துச்சுனாக்க தட் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கலவை வாக்கியம். ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுனாக்க கூட்டு வாக்கியம். ரெண்டு வேறு வேறையாக கலந்து வருது, அதனால் கலவை வாக்கியம். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ எம்சி ப்ளஸ் எம்சி காம்பவுண்டு, எஸ்சி ப்ளஸ் எம்சி காம்ப்ளெக்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் என்னென்ன இருக்குது? ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறேன், சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறேன். சபார்டினேட் கிளாஸ் எப்படி உருவாக்கப்பட்டது? திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஹவு த சபார்டினேட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேம்டு? வெரி வெரி சிம்பிள். மெயின் கிளாஸுக்கு முன்னாடி சபார்டினேட் கண்டிஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் சபார்டினேட் கிளாஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கணுன்னாக்க, இப்போ ஒரு மெயின் கிளாஸ் எழுதி போட்டு அதுக்கு முன்னாடி சபார்டினேட் கண்டிஷனை கொண்டு வந்து அந்த சபார்டினேட் கிளாஸை மாற்றி எப்படி வந்து அது உருமாறுதுன்றதை பார்க்க போகிறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் மேக் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இதுதான் கோஆர்டினேட் கன்ஜங்ஷனு. இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனோட டியூட்டின்னா ரெண்டு மெயின் கிளாஸை இணைக்குது. தட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். சபார்டினேட் டியூட்டின்னா ரெண்டு மெயின் கிளாஸை இணைக்காது, ஒரு மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறது. இதுக்கு மாற்றுற வேலை, இதுக்கு இணைக்கிற வேலை. இது இணைக்காது, இது மாற்றாது. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதி போட்டு ஒரு மெயின் கிளாஸ் எழுதி போட்டு அது எப்படி சபார்டினேட் கிளாஸ் மாறு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இன்னொருத்தருக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். தெளிவாக பார்த்தாக்க இன்னும் நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்டு பட்டு ஆர் மறக்காதீங்க, 4 வார்த்தை. கோஆர்டினேட் கன்ஜங்ஷனு மெயின் கன்ஜங்ஷன். இது வந்து அண்டு பட்டு ஆரு படிக்கூடாது. பட் ஆர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி படிக்கணும். இப்போ இதான் என்னது மெயின் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அண்டுக்கு பதில் சம்டைம்ஸு தென் வரும், பட்டுக்கு பதில் எட் ஸ்டில் வரலாம், ஆருக்கு பதில் அதர்வைஸ் ஆர் எல்ஸ் வரலாம், எட்டுக்கு ஸ்டில்லுக்கு பதில் ஹவெவர் வரலாம், ஸோக்கு பதில் தேர்ஃபோர் எல்லாம் வரலாம். அப்போ மெயின் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்னது? அண்ட், பட், ஆர், ஸோ திஸ் ஆர் த மெயின் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுடைய மெயின் டியூட்டி என்னது? ரெண்டு மெயின் கிளாஸை இணைக்கும். இது மெயின் கிளாஸை மாற்றாது. இதுதான் மெயின் கான்செப்ட். அண்ட், பட், ஆர், ஸோ. அண்டுக்கு பதில் தென் வரலாம், பட்டுக்கு பதில் எட் ஸ்டில் அவர் வரலாம், ஆருக்கு பதில் அதர்வைஸ் ஆர்எஸ் வரலாம், ஸோக்கு பதில்
தேர்ஃபோர் இதெல்லாம் வரலாம். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க கோஆர்டினேட் கன்ஜங்ஷனில் 90% அடங்கி போச்சு. இப்போ ஃப்ரீக்வெண்ட் இங்கிலீஷில் இதை மீறி வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சரி, கடைசியாக கொஸ்டின் கேட்குறேன். இந்த கோஆர்டினேஷன் டியூட்டின்னா அது தெரியணும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் the duty of the coordinate conjunction is main. Unless you know what is coordinate conjunction, you can never understand the exercise of simple compound complex. ஒன்றுமே இல்லை, ரொம்ப very very simple. இந்த coordinate conjunctions connect two main classes. When two main classes are connected by any one of these coordinate conjunctions, that becomes a compound sentence. கூட்டு வாக்கியம். அப்போ இந்த எழுது பாருங்க, பட்டுன்றது ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இது ஒரு எம்சி, அது ஒரு எம்சி. 2 MC ஆர் கனெக்டட் பை கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். ஸோ இட் இஸ் கால்டு காம்பவுண்ட் சென்டென்ஸு. இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லி தராங்க, அண்டு பட்டு ஆர் ஸோ வந்தால் காம்பவுண்டு, அண்டு வந்தால் வென் போடு, பட்டு வந்தால் தோ போடு, காம்பவுண்ட்ஸை மாற்றக்குள்ள, ஸோ வந்து ஆஷ் போடு, ஆர் வந்து அன்லெஸ் போடு சொல்லி போயிருந்துருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம இங்கிலீஷ் கிராமர் படித்தாலும் தெளிவாக படிக்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க போல் படிக்கணும், லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகணும். அப்படி படிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வழி தான், ஒன்றுமே கிடையாது. இந்த டியூட்டி ஆஃப் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், இந்த டியூட்டி ஆஃப் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், இது தெரிஞ்சாலே போதும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கு. இதை விட்டுட்டு இஃப் யூ ட்ரை டு ஃபைண்ட் எனி அதர் வே டு ஷேப் த சென்டென்ஸ் ஸ்டேட்னாக்க த ரிசல்ட் வில் பி கொலாப்ஸ்ட். அதனால் இன்னும் ஒரு தடவை இந்த சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் எப்படி ஒரு மெயின் கிளாஸை சப்பார்டினேட் கிளாஸை மாற்றுது, எப்படி தெளிவாக படிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. எழுதிட்டிங்களா? அது ஒன்றும் இல்லை, அண்டு பட் ஆர் சொன்னால் எழுதினா போதும். அண்டுக்கு பதில் தென்னு, பட்டுக்கு பதில் 8 ஸ்டேல் அவவர், ஆருக்கு பதில் அதர்வைஸ் ஆர் எல்ஸ், சோக்கு பதில் தேர்ஃபோர். இந்த 4 தான் மெயின், அன் பட் ஆர் ஸோ. இந்த 4 மெயின். இது கோஆர்டினேட் கன்ஜங்ஷனு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேர் சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு வார்த்தை பேஸ் பண்ணி அமையுது. என்ன வார்த்தை அது? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அந்த ஒரு வார்த்தை டிபெண்ட் பண்ணி தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அமையுது. அதே போல் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு ஒரு வார்த்தை டிபெண்ட் பண்ணி தான் அமையுது. என்ன வார்த்தை அது? கன்ஜங்ஷன். என்ன கன்ஜங்ஷன்? கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட் என்ன பண்ணுது? 2 மெயின் கிளாஸை இணைக்குது. சப்பார்டினேட் என்ன பண்ணுது? இணைக்கல, மெயின் கிளாஸ் சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றுது. தீஸ் ஆர் த வெரி 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 சிம்பிள் 2 டெக்னிக்ஸ், 2 important facts on which the whole exercise is built upon. So you may also learn and find easy to learn this grammar. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு மெயின் கிளாஸ் எழுதி போட போகிறேன். அந்த மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி சப்பார்டினேட் கன்ஜங்ஷனை எழுதி போட்டு எப்படி சப்பார்டினேட் கிளாஸை மாற்றுதுன்னு பார்க்க போகிறேன். இன்னொரு சொல்கிறேன், இந்த டியூட்டின்னா மெயின் கிளாஸை சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றுற டியூட்டி. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் பாருங்களேன். மெயின் கிளாஸ் எக்ஸ்பிரஸஸ் கம்ப்ளீட் சென்ஸ். குமார் தாமதமாக போனான், முடிஞ்சு போச்சு. எஸ்சி தோ குமார் வென்ட் லேட். சப்பார்டினேட் கிளாஸு எக்ஸ்பிரஸஸ் இன்கம்ப்ளீட் சென்ஸு. குமார் தாமதமாக போயிருந்தும், the sentence becomes incomplete. எதையோ சார்ந்து இருக்குது இது. குமார் தாமதமாக போயிருந்தும் ஏதோ சார்ந்து இருக்குது. அப்போ எதையோ சார்ந்து இருக்கிறதால இது பேர் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ சப்பார்டினேட் கிளாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். வை டிபெண்டன்ட் கிளாஸு? இது இன்னொரு சென்டென்ஸ் போய் சார்ந்து இருக்குது. இந்த பாருங்க, இதில் போய் முடியுது பாருங்க. குமார் தாமதமாக போயிருந்தும் முடியல. எதில் முடியுது? அதில் போய் முடியுது. அவன் நேர்முகத்தில் கலந்து கொண்டான். இந்த சென்டென்ஸை இது டிபெண்ட் பண்ணி அமைகிறதால இதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ டிபெண்டன்ட் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்குறது தான் பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்பார்டினேட் கிளாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்? இது இன்னொரு சென்டென்ஸை போய் டிபெண்ட் பண்ணி அமையுது, அதனால் இது பேர் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ இது வந்து சென்டென்ஸ் டிபெண்ட் பண்ணி அமைவது அவசியம் இல்லை. அவன் நேர்முகத்தில் கலந்து கொண்டான், சரி முடிஞ்சிச்சு. அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸு. சப்பார்டினேட் கிளாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். சார்ந்து இருக்குது அது. இண்டிபெண்டன்ட் என்ன?
சுதந்திரமாக இருக்குது, யாரும் சாராமல் இருக்குது. பிஃபோர் 1947 இந்தியா வாஸ் டிபெண்டன்ட் அப்பான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஆஃப்டர் 1947 இந்தியா பிகம் இண்டிபெண்ட். சுதந்திரமாக இருக்குது, தனியாக இருக்குது. அதான் இந்த அந்த கருத்தை தான் இந்த 2 சென்டென்ஸும் உணர்த்துது. இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த எப்படி இந்த கோவர்னட் கன்ஜங்ஷன் 2 சென்டென்ஸ் இணைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷன் இணைக்காது, இது மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாற்றுது. எப்படி மாற்றுது பார்க்குறேன். இப்போ எதுவும் தெரியும் உங்களுக்கு. மினிஸ்டர் அரைவ்டு சென்னை. அரைவுனா என்ன, வர்றதா? அப்போ கேம்னா என்ன, கேம் தான் வர்றது. அப்போ அரைவுனாக்க வந்து சேர்றது. அரைவுடைய பாஸ்ட் டென்ஸு ரீச், போய் சேர்றது. அரைவுனா வந்து சேர், ரீச்னா போய் சேர். மினிஸ்டர் அரைவ்டு சென்னை, இது வந்து மெயின் கிளாஸ் பார்த்துக்கோங்க. ஏன் மெயின் கிளாஸ் சொல்லுங்க பார்ப்போம். இது சப்ஜெக்டு, இது வந்து ஃபைண்ட் வெர்ப் ஆஃப் மெயின் கிளாஸ். இப்போ இந்த மெயின் கிளாஸை மெயின் கிளாஸ் எப்படி சபார்டினேட் கிளாஸாக மாறுது? மெயின் கிளாஸுக்கு முன்னாடி ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் வருகின்ற பொழுது அந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அதை பார்க்க போகிறோம். தமிழில் பார்ப்போம். தட்டுனா என்ன, எழுதி போட்டிருப்பேன், எழுதி போட்டு. தட்டுனா என்று, தோனா இருந்தும், ஆஸ்னா ஆதலால், பிஃபோர்னா முன்பு, வென்னுனா அப்பொழுது. எப்பொழுது வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், 2 அர்த்தம், 2 இட் பிளேஸ் 2 ரோல்ஸ். வென்ன்றது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், அது அர்த்தம் வந்து எப்பொழுது. சபார்டினேட் கன்ஜங்ஷனில் அர்த்தம் வந்து அப்பொழுது. அப்போ வென் பிளேஸ் 2 ரோல்ஸ். வாட் ஆர் த 2 ரோல்ஸ் பிளேடு பை வென்? வென் ஆக்ட்ஸ் ஆஸ் எ இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். when also acts as a subordinate conjunction. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனில் எப்பொழுது, சபார்டினேட் கன்ஜங்ஷனில் அப்பொழுது. எப்பொழுது அதை பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள். மந்திரி அரைவ்டு சென்னை, மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். தட்டு போட போகிறேன். தட் மினிஸ்டர் அரைவ்டு சென்னை. நெக்ஸ்ட்டு தோ மினிஸ்டர் அரைவ்டு சென்னை. நெக்ஸ்ட்டு ஆஸ் மினிஸ்டர் அரைவ்டு சென்னை. Next, before minister arrived Chennai, when minister arrived Chennai. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் மெயின் கிளாஸ் ஆச்சா. இப்போ தட்டு போட்டிங்கனாக்க தட் மினிஸ்டர் arrived சென்னைனா, தட்னா என்ன, என்று. இதை படிக்க எப்படி படிக்கணும், இதை தமிழ் சொல்லிட்டு வெறுப்பு கடைசியில் வரும். மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். தமிழ் எப்போதுமே வெறுப்பு வந்து கடைசியில் வரும். அந்த வெறுப்பு கடைசியில் வரக்குள்ள அந்த வெறுப்பு கூட இவர் போடணும், சேர்க்கணும். மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ப்ளஸ் என்று, வந்து சேர்ந்தார் என்று. தோ போட்டு படிங்க. தோ மினிஸ்டர் அரைவ்டு சென்னை, மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்திருந்தும், சேர்ந்தார் ப்ளஸ் இருந்தும், சேர்ந்திருந்தும். ஆஸ்னா ஆதலால், ஆஸ்னா ஆதலால். மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ஆதலால், வந்து சேர்ந்ததால். பிஃபோர்னா முன்பு, மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் ப்ளஸ் முன்பு, சேருவதற்கு முன்பு. ஹீஸ் பைலட் கார் அரைவ்டு, பைலட் கார் வந்து சேர்ந்தது. வென் மினிஸ்டர் அரைவ்டு சென்னை, மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்த பொழுது. சேர்ந்தார் ப்ளஸ் அப்பொழுது, வந்து சேர்ந்த பொழுது படிக்கணும். அப்போ இந்த மெயின் கிளாஸுக்கு முன்னாடி இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் வருகின்ற பொழுது இதுதான் சபார்டினேட் கிளாஸாக மாறுகிறது. அப்படி மாறுகின்ற பொழுது இட் பிகம்ஸ் ஏ டிபெண்டன்ட் கிளாஸ். இது வரைக்கும் உங்களுக்கு இட் எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் சென்ஸ். மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்தார், தட்டு போட்டு படிங்க. மந்திரி சென்னை வந்து சேர்ந்தார் என்று இந்த சிஎம் எம்எல்ஏ செட்டு. தோ மினிஸ்டர் சென்னை, மந்திரி சென்னைக்கு வந்து சேர்ந்திருந்தும், he did not go there, go anywhere, எங்கே போகவில்லை சொல்லிட்டு சேர்ந்து படிக்கும். ஆஸ் மந்திரி அரைவ்டு சென்னை, வந்து சேர்ந்ததால், சேருவதற்கு முன்பு, சேர்ந்த பொழுது சொல்லி படிக்கும். அப்போ மெயின் கிளாஸ்ன்னு என்ன தெரிஞ்சு போச்சு, சபார்டினேட் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு.
2 மெயின் கிளாஸ் வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸ் வந்துச்சுன்னாக்கா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அது இன்னும் ஒன்று ஆஸ் போட்டு பார்ப்போம். You obey the traffic rules or you will be penalized. You obey the traffic rules. நீ போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படி. ஆர் கோஆர்டினேட் தனியாக படிக்கணும். இல்லாவிட்டால், ஆர்னா இல்லாவிட்டால், நீ போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படி இல்லாவிட்டால் யூ வில் பி பெனலைஸ்ட். நீ அபராதம் விதி தண்டிக்கப்படுவாய். பனிஷ்னாக்க தண்டிக்கப்படுறது, பெனலைஸ்ட்னாக்க அபராதம் விதி தண்டிக்கப்படுறது. யூ வில் பி பெனலைஸ்ட். இப்போ என்ன சென்டென்ஸ் பாருங்கள், இது சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன சென்டென்ஸ்? இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏன் காம்பவுண்ட் சென்டென்ஸு? 2 மெயின் கிளாஸஸ் ஆர் கனெக்டட் பை கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். These 2 மெயின் கிளாஸஸ் ஆர் ஜாயின்டு பை கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அதனால் இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ எப்படி காம்பவுண்ட்ஸாக மாற்றுறது? ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்மில் எழுதிக்குவாங்க. எம்சி ப்ளஸ் எம்சி காம்பவுண்ட், எஸ்சி ப்ளஸ் எம்சி காம்ப்ளெக்ஸ், ஃப்ரேஸ் ப்ளஸ் எம்சி சிம்பிள். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் முழு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அமையுது. இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன? 2 எம்சி இருக்கணும். 2 எம்சி மாத்திரம் தனியாக வராது. அது நடுவில் கோஆர்டினேட் கண்டிஷன் இருக்கும். எஸ்சி ப்ளஸ் எம்சினா காம்ப்ளெக்ஸ். எஸ்சின்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. எப்படி எம்சி எப்படி எஸ்சியாக மாறுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து ஃப்ரேஸ் வைக்கிற பார்த்துருக்குறோம். ஃப்ரேஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் சப்ஜெக்ட் அண்ட் ஃபைனைட் வெர்பு. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். இவங்க பார்க்குற பாருங்கள். யூ ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். நீ போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படி. இல்லாவிட்டால் யூ வில் பி பெனலைஸ்ட், தண்டிக்கப்படுவாய். இதை என்ன மாற்றணும்? இதை காம்ப்ளெக்ஸாக மாறக்குள்ள ஒரு எம்சி எஸ்சியாக மாறுது. நம்ம டாபிக் என்ன இன்றைக்கி? சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸு எப்படி உருவாக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்குறேன். சபார்டினேட் கன்ஜங்ஷனை மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது சபார்டினேட் கிளாஸாக மாறுது. வெரி வெரி சிம்பிள் டெக்னிக்கு. வெரி வெரி சிம்பிள். இதை விட சிம்பிள் எங்கேயுமே கிடையாது. என்ன டெக்னிக்கு? எஸ்சின்னா என்ன? ஒன்றுமே கிடையாது. எம்சின்னு தெரிஞ்சு போச்சுன்னா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எம்சிக்கு முன்னாடி சபார்டினேட் கன்ஜங்ஷன் வருகின்ற பொழுது அது சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அதான் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இது எம்சி தானே. இதை எஸ்சியாக மாற்றிட்டா, சபார்டினேட் மாற்றிட்டாக்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறிடும். எப்படி எம்சி எஸ்சியாக மாற்றுறது? அதான் இன்றைக்கி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எம்சிக்கு முன்னாடி ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் போடணும். இங்கே பாடுறேன், அன்லெஸ் போடுறேன். அன்லெஸ்ன்றது சபார்டினேட் கன்ஜங்ஷன். அப்படின்னு என்ன? அதை பக்கத்தில் சென்டென்ஸோடு சேர்த்து படிக்கணும். அன்லெஸ் தமிழ் அர்த்தம் என்ன? அப்படி இல்லை என்றால். எப்படி இல்லை என்றால் அது வருது பாருங்கள். நீ போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படி. மெயின் கிளாஸ். அன்லெஸ் யூ ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். நீ போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீ அபராத விதித்து தண்டிக்கப்படுவாய் எழுதப்படுது. அப்போ என்னது இது? இந்த எம்சிக்கு முன்னாடி எஸ்சி, இது சபார்டினேட் கன்ஜங்ஷன் வர்றதால திஸ் இஸ் எஸ்சி. எஸ்சி ப்ளஸ் எம்சி காம்ப்ளெக்ஸ். இப்போ இது தெரிஞ்சுன்னா போதும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்ன்றது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் பார்த்துருக்கோம். என்ன ஃப்ரேஸ்னா என்ன? ஃப்ரேஸ் சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, ஃபைண்ட் வெர்பும் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்டு ஃப்ரேஸ். சரி, நம்ம இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன். எழுதி போட்டு அது எப்படி ஃப்ரேஸ் கிளாஸ் சபார்டினேட் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். இன்னும் 2 இப்போ நான் லெட் மீ ரைட் பண்ண சபார்டினேட் கிளாஸு நான் எழுதுகிறேன். நீங்கள் அதை மெயின் கிளாஸாக மாற்றுங்க. எப்படி மாற்றுறது?
ஒன்றும் இல்லை, அந்த சபார்டினேட் கிளாஸ் இருக்கிற அந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷன் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? மெயின் கிளாஸ் தான் இருக்கும். தட் இஸ் மெயின் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸுக்கு முன்னாடி சபார்டினேட் கன்ஜெக்ஷனை போட்டால் சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸில் இருக்கிற சபார்டினேட் கிளாஸ் எடுத்துட்டா அது வந்து மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் என்ன? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன? சபார்டினேட் கன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தோம். அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அண்டு பட் ஆல்சோ பார்த்தோம். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனு இங்கே பாருங்கள். இப்போ நான் எழுதுகிறேன் ஒரு முக்கியமானது, அதெல்லாம் வந்து சபார்டினேட் கன்ஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், when, though, as. though க்கு பதிலே although, even though எல்லாம் ஒன்று தான். as, since, because இதெல்லாம் ஒன்று தான். unless, notwithstanding இதெல்லாம் ஒன்று தான். அப்போ இதெல்லாம் என்னது? they are all subordinate conjunction. whenக்கு பதில் what, which, where எல்லாம் வரலாம். இதெல்லாம் ஃப்ரெண்டில் வந்துச்சுன்னா கேள்வி, இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இது போல் நடுவில் வந்துச்சுனாக்க தட் இஸ் கால்டு சபார்டினேட் கிளாஸ், சபார்டினேட் கன்ஜங்ஷன். அது மெயின் கிளாஸ் முன்னாடி வரக்குள்ள சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அது இப்போ நான் சென்டென்ஸ் எழுதுகிறேன், நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம்? காம்பவுண்டாக மாற்றலாம். ஒன்றுமே காம்பவுண்ட்னா என்ன? டூ மெயின் கிளாஸஸ் ஆர் கனெக்டட் பை கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். மெயின் கிளாஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுகிறேன், அழகாக மாற்றலாம் பாருங்கள். When I went to Agra, I saw the Taj Mahal. When I went to Agra, I saw Taj Mahal. நான் ஆக்ராவுக்கு போன பொழுது தாஜ்மஹாலை நான் பார்த்தேன். பாருங்கள், இது வரைக்கும் என்ன கிளாஸ்? இது மெயின் கிளாஸ். சப்ஜெக்ட்டு, find the verb. In the main class is preceded by subordinate conjunction, so it is called a subordinate class. Now what happens? Main class becomes subordinate class with the addition of subordinate conjunction. Subordinate class main class மாறுது எப்படி? with the removal of subordinate conjunction. அப்போ மெயின் கிளாஸில் சபார்டினேட் கன்ஜங்ஷன் போட்டால் அது சபார்டினேட் கிளாஸு. சபார்டினேட் கிளாஸில் இருக்கிற சபார்டினேட் கன்ஜங்ஷன் எடுத்தால் அது மெயின் கிளாஸ். அப்போ when I went to Agra, நான் ஆக்ராவுக்கு போனேன். எம்சி இது பொழுது, இது எங்கே எனக்கு சொல்லியிருக்கிறேன்? வெர்பு கூட இணைக்கணும். நான் போனேன் ப்ளஸ் அப்பொழுது போன பொழுது, நான் ஆக்ராவுக்கு போன பொழுது நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். இந்த எஸ்சி நீங்கள் எம்சியை மாற்ற முடியுமா? வெரி வெரி சிம்பிள். என்னது? அந்த சப்பானுக்கு எடுத்துட்டா இந்த எஸ்சி எப்படி எம்சியாக மாறி போயிருக்கும். இது ஒரு எம்சி, subject plus find verb. இது ஒரு MC. These two MCs are connected by and அல்லது then. then என்ன? அப்பொழுது. நான் ஆக்ராவுக்கு போனேன், அப்பொழுது நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். இங்கே எழுதுற பாருங்க. when I went to Agra, நான் ஆக்ராவுக்கு போன பொழுதுன்னு பாருங்கள். வென்னும் அப்பொழுது தான், தென்னும் அப்பொழுது தான். தென்னு கோஆர்டினேட்டு, வென்னு வந்து சபார்டினேட். இதுவும் அப்பொழுது, இதுவும் அப்பொழுது. நான் ஆக்ராவுக்கு போன பொழுது, அப்பொழுது. நான் ஆக்ராவுக்கு போனேன், அப்பொழுது நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். இதுவும் அப்பொழுது, இதுவும் அப்பொழுது. என்ன வித்தியாசம்? ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. இந்த தென்ன்றது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், அதை தனியாக படிக்கணும். இதுதான் இந்த ப்ரைமரி திங்ஸ் தட் யூ மஸ்ட் நோ. இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் அடிப்படையாக தெரிந்து கொள்வது ஒரே ஒரு விஷயம் தான்.
கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை தனியாக படிக்கணும். சபார்டினேட் கன்ஜெக்ஷனை தனியாக படிக்கக்கூடாது. பக்கத்து சென்டென்ஸோடு சேர்த்து தான் படிக்கணும். இங்கே பாருங்கள், நான் தனியாக படிக்கிறேன். நான் ஆக்ராவுக்கு போனேன், அப்பொழுது தனியாக படிச்சுட்டு நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க அப்போது ஆக்ராவுக்கு போனேன்னு சொல்ல முடியாது. நான் ஆக்ராவுக்கு போன பொழுது ஐ சா தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். அப்போ இந்த மெயின் கிளாஸ் இதுக்கு முன்னாடி சபார்டினேட் கன்ஜெக்ஷன் வர்றதால இது சபார்டினேட் கிளாஸாக மாறுது. அப்போ சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, சிம்பிள் சென்டென்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாமே இப்போ சொல்லி கொடுத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அமையுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இதை விட சிம்பிளாக சொல்லவே முடியாது. அப்போ இந்த ஹோல் எக்ஸசைஸ் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் இது வந்து எப்படி அழைக்கப்படுகிறது? டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் 3, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4, ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ், இம்பரேட்டிவ். அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 3. வாட் ஆர் த 3? சிம்பிள் காம்ப்ளெக்ஸ். வாட் இஸ் காம்பவுண்டு? ஒன்றுமே இல்லை. 2 மெயின் கிளாஸு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இணைக்கப்படுகிறது. வாட் இஸ் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் எழுதி போட்டிருக்கிறேன். அது டியூட்டின்னா 2 மெயின் கிளாஸை இணைக்குது. வாட் இஸ் சபார்டினேட் கிளாஸு? மெயின் கிளாஸுக்கு முன்னாடி சபார்டினேட் கன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா சபார்டினேட் கிளாஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸ் வந்துச்சுனாக்கா காம்ப்ளெக்ஸ். 2 மெயின் கிளாஸு ஒரு கோஆர்டினேட் இணைக்கப்பட்டால் அது வந்து காம்பவுண்டு. இதை பார்த்துருக்குறோம். அப்போ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி அமைதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கன்ஜெக்ஷன் தான் பேஸ் பண்ணி அமையுது. அப்போ கன்ஜெக்ஷன் 2 கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட், சபார்டினேட், எல்லாமே எவ்ரிதிங் ஐ ஹவ் டாட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் என்னன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். சபார்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது, சபார்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை 2 மெயின் கிளாஸை இணைக்குது. சபார்டினேட் கன்ஜெக்ஷன் 2 மெயின் கிளாஸை ஒரு மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸாக மாற்றுது. இது இணைக்குது, இது மாற்றுது. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸு வெரி வெரி சிம்பிள். இன்றைக்கி நான் காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி நான் இந்த சபார்டினேட் கிளாஸ் நடத்துன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டேன். தப்பு கிடையாது. அப்போ சபார்டினேட் கிளாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுமே கிடையாது. இந்த சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது அப்படியே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கனாக்க வித்தின் ஷார்ட்டஸ்ட் ப்ராக்டிஸில் you will be able to become a very expert in converting a sentence from complex to compound and compound to complex. எல்லாமே இதை பார்க்க பெரிய பிரமிப்பாக மலைப்பாக தெரியும். ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ இந்த கன்ஜெக்ஷனை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கன்ஜெக்ஷனை ரூட் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் உங்கள் ஃபிங்கர் டிப்பில். இல்லாட்டி நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் என்ன கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்றுமே இந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷனையும் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. அது படிக்குள்ளேயே நீங்கள் தனியாக படிங்க. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை சபார்டினேட் கன்ஜெக்ஷனை சேர்த்து படிங்க. படிச்சிங்கனாக்கா அர்த்தம் புரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா இன்னும் கிளாஸ்லாம் இருக்குது ஃபியூச்சரில் அதை அட்டன் பண்ணிங்கனாக்க வித்தின் ஒரு 2 or 3 months யூ பிகம் வெரி ஜீனியஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். ஜீனியஸ் தட் கேரக்டர் ஆஃப் ஜீனியஸ். ஸோ இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாலும் புரிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை தான் நான் கிளாஸ் ரூம் நடத்துகிறேன். இந்த கிளாஸ் ரூம் நடத்தக்குள்ளே பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தே ஆர் கெட்டிங் மோர் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். ஸோ ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு கெட் வெல் versed in the English language and this structure will help you to develop English communicative skills. நீங்கள் பயந்துடாதீங்க. இங்கிலீஷ்ன்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. மலைப்பாக தெரியும், ஆனால் மலைப்பே கிடையாது. ஒரு சிம்பிள் மேட்ரு அது. இந்த உண்மைக்கு இப்போ நடத்துனது புரிஞ்சுக்க சொல்லி நினைக்கிறேன். திரும்ப அடுத்த கிளாஸில் லெட் அஸ் மீட். பை.